வெல்கம் டு அன்புடன் சுந்தரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஓல்டு சேரீ தான் இது, பழைய சேரீ. அதில் வந்து லாங் கவுன் எப்படி, பேனல் கவுன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். தைக்கிறது இல்லை, கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். பழைய சேரீ தான் இது. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸு உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் இந்த சேரீயில் வந்து முந்தி வெள்ளி கட் பண்ணி எடுத்துட்டேன். முந்தியில் வந்து நம்ம ஓனி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓனிக்காக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து கிடையாது. அதனால ஓனி வந்து நம்ம முந்திலே போட்டுக்கலாம். பார்ட்ரு அழகாக இருக்கும்ன்ட்டு அந்த பார்ட்ரு இருக்கிறதுனால, டிசைன் இருக்கிறதுனால கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து டிசைன் இருக்குது கொஞ்சம் இதில் சேரீயில் முன்பக்கம் வர்றது. அது அந்த டிசைனும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து எதுக்குன்னா, மேலே வந்து மேல் டாப்புக்கு வந்து, அதாவது மேலே போடுறோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஏன்னா டிசைன் இருக்கிறதுனால நம்ம பாவாடையில் போடும் போது கவுனில் கீழே வந்து பாதி டிசைனாக தெரியும், பாதி ப்ளைனாக இருக்கும். அதனால் வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ஃப்ரண்ட்டாக வந்து ஃப்ரண்ட் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுலேயே அந்த கிளாத்லேயே வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணி எடுத்ததில் ஸ்லீவுக்கு நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 10 இன்ச்சு வேணும் நம்மளுக்கு. அது உயரம் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது அளவு ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். ரேஷன் வேஷ்டி தான் இருக்குது உள்ளே போடுறதுக்கு. இது ஓல்டு சேரீன்றதுனால ரேஷன் வேஷ்டி வந்து அது வந்து தெரியாது, மேலே தெரியாதுன்றதுனால அந்த கலர் வந்து திக்னஸாக இருக்குது இல்லையா, ப்ளூ கலரு. அதனால் ரேஷன் வேஷ்டியே போடலாம் இருந்ததை அப்படின்ட்டு அதில் தான் இப்போ மார்க்கிங் பண்ண போது. நம்ம மார்பு சுற்றளவும் உயரமும் எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய சேரீ இருந்தால் வேஸ்ட்டாக இருக்குது, நம்ம இது போல் செஞ்சு போடும் போது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் அந்த கரையெல்லாம் கூட எதுவுமே கட் பண்ணல, அப்படியே தான் வச்சு மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்கு எடுக்க போகிறேன். இப்போ மார்பு சுற்றல் நமக்கு தேவையான துணி எவ்வளோ வேணுன்றத அளவு துணியில் இருக்கிற அளவு எடுத்துக்கணும். இப்போ வந்து இது 42 சைஸ், அதாவது 41.5 சைஸு. நம்ம 4 இன்ச்சு ஆட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 16 இன்ச்சு, மேலே ஒரு அரை இன்ச்சு போயிடும் ஷோல்டருக்கு. கீழே வந்து நம்ம தைக்கிறதுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு போயிடும். 16 இன்ச்சில் 1 இன்ச்சு போயிடும், மீதி 15 இன்ச்சு இருக்கும். இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பழைய சேரீ வேஸ்ட்டாக போகிறத நம்ம இது போல் தைச்சி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஒயிட் கலருன்றதுனால உங்களுக்கு மார்க்கிங் தெரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு லைட்டாக தெரியுது. நைட் டைமில் வர எடுத்தோம் வீடியோ, அதனால் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் நெக்கும் மார்க் பண்ணிக்கலாம். துணியை வந்து ரெட்டையாக மடித்து போட்டு டாப்பை அந்த ஷோல்ட்ரு அளவுலேருந்து நம்ம வந்து நெக்குலேருந்து அளவு எடுத்துக்கணும். நான் எப்படி மடித்து போடுறேன்னு பாருங்கள். இது வந்து க்ளோஸ் நெக் தான். இதில் நம்ம காலரும் வச்சுருக்கலாம். அவங்க காலர் வைக்கல பாப்பாவுக்கு, ஆனால் இந்த டாப்பில் வந்து சின்னதாக காலர் வைக்க போகிறோம். ஏழரை இன்ச்சு வருது. இது ஷோல்டரு மொத்தம் நெக்கு எல்லாம் சேர்த்து 7.5 இன்ச்சு வருது. மார்க் பண்ணிக்கலாம். காலர் நெக்குன்னாவே வந்து நம்மளுக்கு ஷோல்ட்ரு கொஞ்சம் அகலமாக வரும். நார்மல் நெக்கை விட காலர் நெக்குக்கு ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் நம்ம. அதையும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஹாம்ஹோல் அளவு, நெக் அளவெல்லாம் பார்த்துடலாம் நம்ம. இப்போ ஃப்ரண்ட்லேயும் நெக்கு வந்து நார்மல் அளவு தான் இருக்குது, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவு டாப் இருந்தால் இதே போல் நான் பண்ணுற மாதிரி பார்த்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிக்கோங்க.
ஃப்ரண்ட் அளவு எடுத்து மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் சுற்றளவு நம்ம ஆம்கோல் அளவும் உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து எடுத்துக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பதினாறு பேனல் கட்டு தான் இது கவுன் ஸ்டிச் பண்ண போகிறது நம்ம. அதனால் அதுக்கு தான் கட்டிங் இது பண்ணின்னு இருக்கிறது. ஏற்கனவே அந்த அளவு டாப்பும் அது ஏற்கனவே 16 கட்டு போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணது. இப்போ வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. அந்த தையல் இருந்த அளவுலேருந்து நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதுன்னு பாருங்கள் நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸில். அந்த அளவு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் வந்து தையல் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ இந்த இடத்துல முடிகிற இடத்துல 2 பக்கமும் ஃபஸ்ட்டு இருக்கிற தையல் அளவை நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு 1 இன்ச்சு டாட்டுக்காக டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக 1 இன்ச்சு சேர்த்துக்கின்னு அப்புறம் நம்ம வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு இருக்கிற அளவு மார்க் பண்ணிடணும். அடுத்து 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணோம். அடுத்து வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டது வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு போட்டிருக்கோம். அதாவது இடுப்பு டாட் பிடிக்கிறத விட்டு அதுக்கு அடுத்த மார்க்கிங்லேருந்து நம்ம மார்க் பண்ணி அளவு போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து க்ளோஸ் நெக் வர்றதுனால இது காலர் வைக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஆம்கோல் அளவு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதை மார்க்கிங்கு பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு தனித்தனியாக தான் கட் பண்ணுறேன் நான், ஃப்ரண்ட்டு பேக்கு. வீட்டில் இது மாதிரி ரேஷன் வேஸ்ட்டாக இருந்தால் நம்ம இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஃப்ரண்ட் அளவுன்னு நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கட் பண்ணல. அதனால் நெக்கு கட் பண்ணதுனால நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் இதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்டிங்கு நெக் பீஸ் வந்து நான் தைக்கும் போது தான் எப்போவுமே கட் பண்ணுவேன். அடையாளப்படுத்திக்கலாம் நம்ம. அதெல்லாம் இடுப்பு சுற்றளவும் நம்ம அடையாளப்படுத்திக்கணும். அதே போல் மார்பு சுற்றளவு அடையாளப்படுத்திட்டு நெக் அளவையும் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கணும்னா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் அளவு வச்சு நம்ம ஃப்ரண்ட் அளவு கட் பண்ணிக்கலாம். நான் இந்த கட்டிங்கில் வந்து அளவுங்கள்லாம் வந்து அதாவது டாப்பில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். டாப்பில் இருக்கிற அளவு நம்ம எடுத்து மார்க் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதே போல் ரெட்டையாக மடித்து போட்டுடலாம். மடிப்பு வந்து எப்போவுமே நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். அது ஞாபகமாக வந்து எப்போவுமே நம்ம மாற்றி வைக்கக்கூடாது. மாற்றி வச்சிட்டோம்னா நம்ம ஓப்பன் வரும். அது மாடல் எதனா பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மாடல் வைக்கணும், பார்டர் வைக்கணும்னா அப்போது ஓப்பனில் வச்சு கூட பண்ணிக்கலாம் நம்ம. இதை அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் மாடல் நம்ம இந்த லட்டு மாடல் ஏதாவது சமோசா மாடல் எந்த மாடல் நெக்கு ஃப்ரண்ட்டில் நீட்டாக வைக்கணுன்னா அப்போது வந்து நம்ம ஓப்பனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போல் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ வந்து மடிப்பு வந்து நம்ம பக்கம் தான் இருக்கணும் எப்போவுமே கிளாத்தில். இது வந்து வெளியே தெரியாது ஒயிட்டு. அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அந்த கிளாத்து, சாரீ கிளாத்து. அதனால தான் இந்த வேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். டிரான்ஸ்பரன்ஸாக தெரிஞ்சிச்சின்னா நம்ம வேணால் லைனிங் வாங்கி போட்டுக்கலாம். இதில் தெரியாதுன்றதுனால இது மாதிரி பண்ணோம். இதுலேயும் அடையாளப்படுத்தி எடுத்துக்கலாம் நம்ம. ஏதாவது புரியலன்னா கேளுங்க கமெண்ட்டில். எனக்கு தெரிஞ்சது தான் நான் செஞ்சுருக்கேன். இதில் கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம காலர் வைக்கிறோம். ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணி
அதை ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் இறக்கம் கொடுக்க தேவையில்ல. நம்ம அப்படியே கூட வச்சு காலர் பண்ணலாம், 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் போயிட்டு. ஆனால் வந்து பாப்பாவுக்கு வந்து கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கி கேட்டா அதாவது ரொம்ப க்ளோஸாக மேலே இருந்தால் பிடிக்கல அவளுக்கு. கொஞ்சம் லைட்டாக கீழே ஒரு 1/4 இன்ச்சு இறக்கம் கேட்டதுனால அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு ரேஷனில் கொடுக்குற வேஸ்ட் எல்லாம் எப்பவுமே சும்மா தானே இருக்கும். இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது இருந்தால். 2 பார்ட்டும் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து டாட் பிடிக்கிறது மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவோட உயரம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ 41.5 42 நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது செஸ்ட் அளவு. நம்ம அதில் 4 ஒரு பங்கு தானே மார்க் பண்ணுறோம். அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கின்னு நம்ம டாட்டுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டாட்டுக்கு. டாட் இல்லாத கூட தைக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும். இதுவும் ஃப்ளாட்டாக தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் ஷேப்பு இருக்கும் அழகாக பார்க்கறதுக்கு டாட் போடும்போது. இதுலேயும் பிரின்சஸ் கட் மாதிரி நம்ம போட்டு பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும். டாட் இல்லாத நம்ம கட் பண்ணும் போது வந்து நம்ம இந்த 1 இன்ச்சு விட தேவையில்ல. நம்ம அளவு இடுப்பில் 1 இன்ச்சு டாட்டுக்காக விடுறோம் இல்லைங்களா, அந்த அளவு நம்ம விட தேவையில்ல. அது விடாதே நம்ம மார்க் பண்ணி தையலுக்காக மட்டும் 1.5 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இது டாட் பிடிக்கணுன்றதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த டாட்டுக்கு 1 இன்ச்சு விட்டதுனால இது வந்து ஃப்ரண்ட் டாட்டு நம்ம போடுறோம். ஃப்ரண்ட்டு பேக்கில் ரெண்டுத்துக்குமே வரும். ஃப்ரண்ட்டில் மட்டும் பிரின்ஸ் கட் மாதிரி பண்ணிக்கிறது. பேக்கில் நார்மல் டாட் எப்படியோ அதே போல் பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கட் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு லைனிங் கொடுக்க தேவையில்ல தான். ஆனால் பாப்பா லைனிங் வேணும்னு கேட்டதுனால கட் பண்ணி எடுத்துருக்கலாம். அதை மேக்ஸிமம் லைனிங் இல்லாத தைச்சா நல்லாயிருக்கும். ஸ்லீவுக்கு லைனிங் போடும்போது கொஞ்சம் கனமாக தெரியும். இப்போ வந்து இது எல்போ ஸ்லீவ் தான் பண்ண போகிறோம். நம்ம 10 இன்ச்சு நம்மளுக்கு வேணும். அது தையலுக்கெல்லாம் சேர்த்து நம்ம 10 இன்ச்சு வச்சுக்கிறோம். கீழே வந்து பிசுறு எடுக்க ஒரு பிசுறு இருக்கிற அளவுக்கு நம்ம கிராஸு மார்க் பண்ணிக்கணும். கிராஸ் எடுத்துடணும் அது. அதுக்கப்புறம் மடிப்புக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும் நமக்கு அடித்து திருப்பத்துக்காக கைக்கு. இப்போ கையோட கீழ் சுற்றளவு நம்ம எவ்வளோ அளவு வருது பார்த்து எடுத்துக்கணும். அது வந்து முக்கா கை. அது அந்த அளவு டாப்பில் இருக்கிறது முக்கா கை. முக்காவோ ஃபுல் கையோ அது ஃபுல்லாண்டோ. அதனால் அதில் இருக்கிற அளவு எடுக்கலை. இப்போது 6 அதாவது 13.5 இன்ச்சு வருது கையோட சுற்றளவு. அதை டபுளாக மடித்து போட்டு நம்ம எவ்வளோ வருதோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கின்னு தையலுக்கு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடணும். கை ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கை சுற்றளவு வந்து நமக்கு வந்து 9.5 வந்துச்சு. கையோட ஹாம்கோல் ரவுண்டிங் வந்து 9.5 வருது. அதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை அளந்து பாருங்கள். ஹாம்கோலோட ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதில் நம்ம பாடியில் எப்படி மார்க்கிங் பண்ணமோ எவ்வளோ அளவு வச்சோமோ அதுதான் வந்து நம்ம கைக்கும் வரணும். அப்படி வந்தால் தான் வந்து கை ரவுண்டிங் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ அந்த அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம கைக்கு ஷேப் போடுறதுன்னா இது போல் நம்ம கையோட உயரத்துலேருந்து அந்த அக்கல் சுற்றளவு வலி வர அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அதில் வந்து நம்ம தையல் போடுற இடத்துலேருந்து இங்கே உயரத்தில் எவ்வளோ அளவு வருதோ அதில் பாதி மார்க் பண்ணிக்கின்னு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கின்னு ஷேப் எடுத்துக்கலாம். ஈஸியான மெத்தடு இது. கைக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஏற்கனவே கை ஸ்லீவ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பழைய வீடியோவை போட்டு இருப்பேன், பாருங்கள். அதில் இருக்கும் ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படின்ட்டு.
ப்ளவுஸ் கட்டிங் கூட போட்டிருப்பேன் பாருங்கள். ஈஸி முறையில் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அளவு எடுத்தும் கட் பண்ணுறது எப்படின்னு இருக்கும், பழைய வீடியோ போயிட்டு பாருங்கள். அப்புறம் ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு அதை மார்க்கிங் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம், அடையாளப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு இது வரையும் மேல் பார்ட் வரையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கிளாத் பத்தலை, அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் போட்டு நம்ம தைச்சிக்கலாம். தைக்கும் போது சுற்றளவுக்கு மட்டும்தான் பத்தலை, மேல் சுற்றளவுக்கு மட்டும் கையாண்ட அது போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரிஜினல் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மெலிசா பார்ட்ரு வந்து பாருங்கள், அது வந்து நான் எதுக்கும் யூஸ் பண்ணல, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் எதுக்கும் யூஸ் பண்ணல. அது அப்படியே எப்படி பார்த்தாலும் நம்ம ஸ்டிச்சிங்க்கு போய்டும்ன்றதுனால அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நான் அந்த கொடியை தான் கவனித்தேன், கொடி டிசைன் வருது, சரி கொடி டிசைன் வந்து மேலே பார்த்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால ஃப்ரண்ட்டு துணியை வந்து கொடி வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கிறதுனால அதை ஃப்ரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் அந்த அளவுக்கு மார்க் பண்ணி அதை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கினேன். இந்த இடுப்பாண்டை வந்து நம்ம ஜாயின் போடுறோம் இல்லைங்களா, அங்கே ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கீழே வந்து எக்ஸ்ட்ரா தொங்காது, 2 பக்கமும் டாப்புங்க தைக்கும் போது கூட நம்ம இது போல் தான் பண்ணணும். இப்போ வந்து இது காலர் நெக்குன்றதுனால நான் வந்து ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் கிராஸ் பண்ணி எடுத்துடுறேன், ஷோல்ட்ரு கொஞ்சம் கரெக்டாக உக்காரணுன்றதுக்காக. இப்போ நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம எடுக்க தேவையில்ல, காலர் நெக்குன்னு வரும்போது கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக உக்காரும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த கொடி மேலே பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் கிளாத்தில், அதனால தான் நான் வந்து அது ஃப்ரண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மெலிஸ் பார்ட்ரு ஒன்று வருது, அதை சரி பேக்குக்கு போட்டுடலாம், அது ஃப்ரண்ட்டில் வேண்டாம், கொடி வந்து மாறி வருமே நல்லா இருக்காது பார்க்கறதுக்குன்ட்டு நான் இது போல் பண்ணேன். ஏன்னா பார்ட்ரு நம்ம யூஸ் பண்ணணுன்னா அது ஃப்ரண்ட்டில் போட்டுக்கூடும். ஆனால் வந்து நான் இதுக்கு வந்து நம்ம ஹிப் பெல்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால எப்படியும் ஹிப் பெல்ட் கட்டினா வந்து அது அந்த பார்ட்ரு வேஸ்ட்டாக தான் போகும், அது தெரியவும் தெரியாது. அதனால் நான் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல, நார்மலாக அப்படியே போட்டு இந்த ஃப்ரண்ட்டு கொடி மட்டும் மேலே வர மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கூட பொறுமையாக அளவு எடுத்து அளவு டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து லூஸோ டைட்டோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது பாப்பா கூட நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதாவது செஸ்ட் அளவில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன், ஷோல்டரில் கூட வந்து நான் அது காலர் நெக்கணுமோ கழுத்து இருக்குமா இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி தான் வெட்டியிருக்கேன் நான். இப்போ இது வந்து நம்ம பார்டர் கிளாத் வந்து நம்ம ஓனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓனிக்கு வந்து நம்ம இப்போது இதிலே தான் நம்ம பெல்ட் எடுக்கணும், ஏன்னா ஆப்போசிட் கலர் இதில் இல்லை. ப்ளவுஸ் பிட்டு இது ஏற்கனவே இப்போ பழைய சேரீனோ அது தச்சு போயிடுச்சு. அது இப்போ வந்து நமக்கு இருக்கிறது முந்தி மட்டும்தான் சேரீயில். அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தே இதில் கிடையாது, இந்த ஆப்போசிட் கலரு. அதனால் டிசைன் பண்ணுறது கூட எதுவும் இல்லை, நம்ம பண்ணணுன்னா தனியாக எடுத்து தான் இந்த கலரில் வந்து நம்ம பண்ணணும். அதனால் தனியாகவும் எடுக்கலை, இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலான்ட்டு இந்த மாதிரி பண்ணிச்சு. இப்போ இதில் மெலிசா பார்ட்ரு வந்து பாருங்கள், அதை வந்து நம்ம பெல்ட்டுக்கு எவ்வளோ அகலம் நமக்கு தேவையோ, 2 இன்ச்சு பெல்ட்டா அகலம் இல்லை 3 இன்ச்சு அகலம் வேணுமான்னு நம்ம பார்த்து மார்க் பண்ணி அதுக்கு வெளியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம டபுளாக கட் பண்ணிடலாம் நீட்டாக. நம்ம ஷால்வெல்லாம் வந்து நீட்டாக தானே வேணும், அதனால நீட்டில் வந்து டபுளாக கட் பண்ணிட்டு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அப்போ அழகாக வந்துடும், நம்மளுக்கு தேவையான அளவு ஓனி வந்து ஷால் வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு. இந்த டாப் பாருங்கள், ஏற்கனவே இந்த டாப்பு நம்ம தான் தைச்சிது, இதுவும் சேரீயில் தைச்சிது தான், அதை முந்திய வச்சு ஃப்ரண்ட்டெல்லாம் போட்டேன். இப்போ வந்து நம்ம உயரம் தேவை நமக்கு, அதாவது டாப்போட கீழ் பாட்டத்துக்கு உயரம் தேவை. இருக்கிற அளவு இதுலேயும் ஒரு சின்ன மாற்றம் தான் நான் பண்ணுறேன், உயரம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து டாப்புக்கு வந்து நான் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதே போல் மேலே வந்து இடுப்பாண்டு வந்து நான் எடுக்கும் போது 1/2 இன்ச்சு தையலுக்கு
மேலே டேப் பிடிச்சி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா தையல் போட்டிருக்கோம் இல்லையா இடுப்பில், அந்த தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டேப்பு விட்டு 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும். பாருங்கள் 38 வைக்கிறேன் நான் உயரம். அதில் வந்து 36 தான் நமக்கு இருந்தது. 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மேலே எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சு நம்ம ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாக நம்ம அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். நம்மளுக்கு தேவையான ஒயரை மட்டும் நம்ம வச்சுட்டு மீதி எடுத்துடுறோம். இப்போ 7 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கூட இந்த பார்டர் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போது நம்ம அந்த பார்டரை வந்து நம்ம பெல்ட்டுக்கு போட முடியாது. ஏன்னா டாப்பு வந்து ப்ளூ கலரே இருக்குது. அதனால் பார்ட்ரு வந்து ப்ளூ ஹிப் பெல்ட்டும் ப்ளூலேயே இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுனால தான் நம்ம அதில் கட் பண்ணோம் ஓனியில். அடுத்து வந்து சேரீயில் கிராஸ் இருந்தால் நம்ம எடுத்துடலாம். அப்படி எடுத்தும் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா அப்புறமா நம்ம கட் பண்ணும் போது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஓரம் தைச்சிட்டு இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதை நானும் ஸ்டிச்சிங் வீடியோ போடணுன்னு பார்க்குறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. ட்ரைபேட் வந்து சரியில்லை, அதனால தான் ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியல. ரொம்ப ரொம்ப ஈஸி கவுன் மாடல் தைக்கிறது. அளவு டாப் இருந்தால் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அளவு வருதுன்னு மட்டும் அளவு உங்கள் கரெக்டாக குறித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனல் எத்தனை போடுறோன்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதாவது அளவில் வந்து இப்போது இடுப்பு சுற்றாலும் 40 அதை டிவைட் பண்ணுங்கள். எத்தனை பேனல் போடுறோமோ பேனல் அளவு போட்டு அதை டிவைட் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போ நான் 16 பேனல் போட போகிறேன். நம்ம 8ம் போடலாம், 4ம் போடலாம், நம்ம விருப்பம் தான் பேனல் போடுறது. நான் 16 பேனல் போட போகிறேன் இந்த சேரீயில். இந்த கட்டிங்கோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் என்னால் எடுக்க முடியல, இந்த டாப்பு ஸ்டிச் பண்ணுறது. இருந்தாலும் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது சேரீ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். நார்மலாக சேரீ மடிக்கும் போது நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். சேரீ அப்படி அப்படியே ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுக்கணும். ஃபோல்டு பண்ணோம்னா 16 மடிப்பு நமக்கு கிடைக்கும். நார்மலாக சேரீ எப்படி மடிப்போம், நம்ம ரெட்டையாக பிடிச்சி 4ஆக பிடிச்சி அந்த மாதிரி தான் மடிக்கணும். மடிச்சுட்டு நம்ம கரெக்டாக வச்சு ஊசி போட்டுடணும். குண்டு ஊசி போட்டுட்டோம்னா துணி நழுவாத இருக்கும். இப்போ பாருங்கள் 16 பீஸ் இருக்குது இதில். இப்போ இந்த கிராஸ் இருக்குது. நம்ம கிராஸ் வந்து நம்ம அது எப்படி மடித்தோம், கொஞ்சம் கிராஸ் வந்துடுச்சு இல்லைங்களா. உள்ளெல்லாம் துணி கரெக்டாக இருக்குது, நீவி விட்டுட்டு போட்டுட்டோம். நம்ம நீங்கள் மடிப்பு போடும் போது உள்ள துணியெல்லாம் வந்து கரெக்டாக நீவி விட்டுருங்க. ஏன்னா உள்ளே மடிச்சுன்னு இருந்தால் கூட ஏறக்குறைய வந்துடும். அதெல்லாம் கவனமாக செய்யணும். இப்போ இந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணும் போது எடுத்துக்கலாம். அது சேரீலே கிராஸ் இருக்குது கொஞ்சம். நம்ம அளவெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். அதனால் இருக்கிற மடிப்பை நம்ம கரெக்டாக போட்டுடணும். போட்டுட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு நம்ம எவ்வளோ அளவு எடுத்தோம் அதில் பாடி மேல் பாடியில் நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க்கிங் பண்ணோம் இல்லையா அளவு துணியில், அந்த அளவு வந்து நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதனோட அளவு வந்து இடுப்பு சுற்றளவு அதாவது தையலுக்கெல்லாம் சேர்த்து 40 வந்தது மேல் பாடி துணியில். இப்போ இது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த 16 மடிப்பு எவ்வளோ அளவு வந்திருக்குன்னு பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு அதில் வந்து டபுள் மடிப்பு போட்டு, அதாவது அதோட பாதி அளவு இப்போது அதனோட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதனோட பாதி அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி போகிறோம் சென்டரா. இப்போ பாருங்கள் இதனோட அளவு வந்து 8.5 வருது நமக்கு. இந்த 8.5ல் பாதி 4.25. இப்போ 4.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கு வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணுறதுன்னா கணக்கு இப்போ பாருங்கள் இடுப்பு சுற்றளவு வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு மேல் பாடிக்கு எடுத்தோம் இல்லைங்களா, தையலுக்கெல்லாம் சேர்த்து 40 எடுத்தோம். நம்ம 40 டிவைட் பண்ணணும் 16ஆக பிரித்தோம்னா நமக்கு 2.5 இன்ச்சு வரும் நமக்கு.
அந்த 2.5 இன்ச்சை வந்து இப்போ சென்டரில் நம்ம மார்க் பண்ண பாருங்கள், 4.25 இன்ச்சு. அதில் வந்து 2.5 இன்ச்சு நம்ம பாதி பாதியாக பிரிக்கணும். நம்ம இப்போ 2.5 இன்ச்சு பாதி பாதியாக பிரித்தோம்னா அப்போது 2 பாதி 1.25 இன்ச்சு. இப்போ 2 பக்கம் 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து நம்ம பிடிச்சு தைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பிடிப்பீங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 1/4 இன்ச்சில் பிடிப்பேன். 1/4 இன்ச்சுன்றதுனால நான் 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கினேன். இல்லை நீங்கள் 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு உங்கள் விருப்பம் தான் அது. ஆனால் 1/2 இன்ச்சு பிடிக்கிறது இருந்தால் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அந்த பக்கம் 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஞாபகமாக. அடுத்து வந்து நம்ம கீழேருந்து ஒரு 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பார்டர்லேருந்து 10 இன்ச்சு எதுக்குன்னா அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு ஸ்டிப்னஸ் கிடைக்கும். அதுக்காக வந்து 10 இன்ச்சு ஒயரை வந்து நம்ம மேலே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். அதாவது தையல் விட்டு இருக்கிறோம் இல்லையா, தையலுக்கு அந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணணும். 1.25 இன்ச்சு போட்டதுலேருந்து மார்க் பண்ணக்கூடாது. 1.25க்கு பக்கத்தில் நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இருக்கிறோம், அதுலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணும் போது கவனமாக செய்யுங்க. அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து தான் நம்ம செய்யணும். இப்போ அந்த 10 இன்ச்சு நம்ம உயரம் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்திடணும். அதோடு முடிச்சுக்கணும். நம்ம கீழே வெளியே போக தேவையில்ல. இப்போ இந்த கிராஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராஸை நம்ம எடுத்துடலாம். 16 இன்ச்சு இதுதாங்க அளவு. இப்போ நீங்கள் 8 இன்ச்சு 8 பேனல் போடுறதுனா கூட நீங்கள் இதே மெத்தட் தான். இடுப்புக்கு நம்ம எவ்வளோ அளவு வச்சுருக்கோம் அதை வந்து டிவைட் பண்ணுங்கள். 8 பேனல் போடுறதுனா 8ஆல் டிவைட் பண்ணி வர அளவு தான் நம்ம வந்து அங்கே மார்க் பண்ணி கட் பண்ணணும். நான் ஈஸியாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்டில் கேளுங்க. பிகினர்ஸ்க்காக தான் இது. 16 பேனல் நமக்கு கிடச்சிடுச்சு. இதில் ஓல்டு சேரீ இருந்தால் வேஸ்ட்டாக இருக்கிற சேரீ எடுத்து தைச்சி போடுங்க. இதனோட லுக்கே நமக்கு வந்து வேறு மாதிரி தான் கிடைக்கும். நம்ம சேரீயாக கட்டி வீணாக இருக்கிறது ரொம்ப நாள் கட்டாத இருப்போம். அந்த மாதிரி சேரீங்களை நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேனல் கட் போட்டு இந்த மாதிரி, இல்லை அம்ப்ரெல்லா டாப்போ ஃபுல் சர்க்கிள் வச்சு கட் பண்ணுறது, ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணுறது, அது மாதிரி வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சேரீங்களில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ 16 பேனல்லையும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். இங்கே இடம் பத்தலை எனக்கு, நான் கட்டில் மேலே வச்சு தான் கட் பண்ணேன். கீழே வந்து டைல்ஸ் வந்து ரெட் கலர் இருக்கிறதுனால கலர் வந்து எடுப்பாக தெரியாதுன்றதுனால நான் கட்டில் மேலே கட் பண்ணேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ரெட் கலர் டைல்ஸ் இதில் இருக்கிறது, அதனால் கலர் வந்து சரியாக தெரியாது. அதுவும் நைட்டில் எடுக்கிறேன்னா பகல்லே வந்து கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. இது கலர் காம்பினேஷன் கீழே அந்த மாதிரி இருக்கிறதுனால, அதனால தான் நான் இது யோசனை பண்ணேன். கட்டில் மேலே போட்டு கட் பண்ணியிருக்கேன் இந்த கட்டிங்கை. நான் அதை பிரித்து ஃபுல்லாக காமிக்கலன்னா கூட இடம் பத்தலை. இதை கீழே போட்டு காமிக்கிற பாருங்கள். அப்போ கூட கீழே இடம் பத்தலை எனக்கு, இருந்தாலும் உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அப்படியே ஒன்று ஒன்றுலையும் ஜாயிண்ட் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம மேல் பாடி துணியில் ஜாயிண்ட் போட்டுடலாம் தைச்சிட்டு. இவ்வளோதாங்க 16 கட் பேனல் ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், கீழே டைல்ஸ் பாருங்கள், கலர் எப்படி தெரியுது, கொஞ்சம் டல்லாக தெரியுது இல்லைங்களா, அதனால் கீழே போட்டு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ வேஷ்டி துணி வேறு ஒன்று இருந்துச்சு, அது இருக்கிறது இன்னும் 1.5 மீட்டர் தான் இருக்கும். இருந்தாலும் அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு நான் அது சுருக்கம் சும்மா லைட்டாக வச்சுக்கலாம். இடுப்புக்கு எவ்வளோ நம்ம சுருக்கம் பிடிக்கணுமோ அந்த 40 இன்ச்சுக்கு தேவையான அளவுக்கு சுருக்கம் பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். அது போல் போட்டுக்கலாம். இது அளவு துணி தான். இது ஏற்கனவே சேரீயில் தைச்சி தான், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ப்ளவுஸ் பிட் இருந்ததுனால ரெட் கலர் கட் பண்ணி பார்ட்ரு கைக்கு நெக்குக்கு எல்லாம் வச்சுட்டோம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தோட ஃபைனல் லுக்கு தைச்சி முடித்து பாப்பா போட்டுருந்துருப்பா. அதை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. தேங்க்யூ. பாருங்கள் ஃபைனல் லுக்கு. ஓகேங்களா? வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.